அனைவருக்கும் வணக்கம். தரம் 5 முதலாம் பாடம் பவனி வெறும் நிலா என்ற பாடத்தில் நுழைய போகிறோம். இந்த முதல் பாடத்துக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் முதலாவது பாடம் பார்க்க போறோம், பவனி வெறும் நிலா. சந்திரன் அழகானது. சந்திரன் அழகானது. சந்திரனை நில அம்புலி, நிலவு மதி எனவும் அழைப்பதுண்டு. சந்திரனை வேறு எவ்வாறு அழைப்பாங்களா? நில அம்புலி, நிலவு மதி எனவும் அழைப்பதுண்டு. பல புலவர்கள் சந்திரனை வர்ணித்து பாடல்கள் பாடுகிறார். அதாவது பல புலவர்கள் சந்திரன் அதாவது வர்ணித்து பாடியுள்ளார்களா, கவிதைகளும் இயற்றியுள்ளார்கள். அதில் ஒருவர் தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அவர்கள் சந்திரோயத்தை எவ்வாறு வர்ணிக்கிறார் என்று இப்ப நாங்கள் இந்த பாடத்துக்குள் நாங்கள் கற்க போகிறோம். ரைட், நாங்கள் பாடத்துக்குள் போவோம் பிள்ளைகள். இந்த பாட்டை வாசிப்போம். மீனினமோடி பறக்குதம்மா, ஊடே வெள்ளியோடம் ஒன்று செல்லுதம்மா, வானுங்கடலாக மாறுதம்மா, இந்த மாட்சியில் உள்ள முழுகுதம்மா, அம்மையம்பாடி தளர்ந்ததம்மா, அயல் ஆம்பளங்கண்டு கழிக்குதம்மா, இம்பருலகின் இயல்புதம்மா, மதிக்கிண்ணறியாரோ அம்மா, சின்னஞ்சிறுவில்லாய் கண்டதம்மா, பின்ன செம்ம கொடம்போல தோன்றுதம்மா, என்ன அதிசயம் பாராயம்மா, இதோ இந்திரசாலமோ கூறாயம்மா, வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா, உடல் வட்டம் திருந்தி வருகுதம்மா, தளர்ந்து தளர்ந்த பின் போகுதம்மா, கண்ணி சட்டு தெரியாமல் ஆகுதம்மா. இப்போது நாங்கள் முதலாவது பாட்டில பொழிப்பு பார்க்க, அதாவது கருத்து என்ன கூறப்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது பாடல், மீனினமோடு பறக்குதம்மா, ஊடே வெள்ளியோடம் ஒன்று செல்லுதம்மா, வானுங்கடலாக மாறுதம்மா, இந்த மாட்சியில் உள்ள முழுகுதம்மா. அம்மா, இந்த ஆகாயம் கடலை போல தோன்றுகிறது. அம்மா, இந்த ஆகாயம் கடலை போல தோன்றுகிறது. அந்த கடலையே வெளியா செய்த தோணி ஒன்று மிதந்து செல்வது போல சந்திரன் காணப்படுகிறது. அதாவது வெள்ளியா செய்த தோணி, படகு ஒன்று செல்வது போல சந்திரன் காணப்படுகிறது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கடலில் உள்ள மீன்களை போல பரவுகின்றன. நட்சத்திரம் வானத்தில் கடலை போல மீன்களை போல பரவுகின்றன. இந்த அழகையே என் மனம் மிகவும் மகிழ்கிறது, களிப்படைகிறது. அடுத்து இரண்டாவது பாடல், அம்மையம்பாடி தளர்ந்ததம்மா, அயல் ஆம்பளங்கண்டு கழிக்குதம்மா, இந்த உலகின் இயல்புதம்மா, மதி கிண்ணர் யாரும் உண்டோ அம்மா. இந்த பாடலில் அம்பியாம் அம்மா சந்திரன் உதயமாகும் போது தாமரை மலர்கள் துன்பமடைகின்றன. தாமரைக்கு ஒத்த சொல் அம்புயம். அதில் உங்கள் பாட்டில் தரப்பட்டுள்ள, அதாவது அம்பியம் தாமரை. ஆம்பல் மலர்கள் மலர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றன, களிப்படைகின்றன. ஒருவர் துன்பமடைய மற்றொருவர் மகிழ்ச்சி அடைவதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. அதாவது ஒரு துன்பமடைய மற்றும் மகிழ்ச்சி அடைவதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. சந்திரனுக்கு பகைவர் நண்பர் என்று இன்று இவ்வுலகில் யாருமே உள்ளாரோ? இந்த சந்திரனுக்கு பகைவர் நண்பர் என்று இவ்வுலகில் யாரேனும் உள்ளாரோ? மூன்றாவது, சின்னஞ்சிறுவில்லாய் கண்டதம்மா, பின்ன செம்பக்குடம் போல தோன்றுதம்மா, என்ன அதிசயம் பாராயம்மா, இதோ இந்திரசாலமோ கூறாயம்மா. தாயே, சந்திரன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சிறிய வில்லை போல. தாயே, சந்திரன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சிறிய வில்லை போல வளைவாக காணப்பட்டதே. சிறிய வில்லை போல வளைவாக காணப்பட்டதே, இப்பொழுது பொன்னச் செய்த குடம் போல தோன்றுது. அதாவது இந்த பாடல வளைவாக காணப்பட்டதுன்னா சந்திரன் இப்படி பிறையா இருக்கிறது.
பிறகு பொன்னா செய்த குடம் போல. பொன்னா செய்த குடம்னா இந்த அதாவது முழு நிலம், அதாவது பொன்னா செய்த குடம், பொன்னா செய்த குடம் போல தோன்றுகிறது. இது என்ன அதிசயம்? இது இந்திரசாலமா வித்தையோ? இந்திரசாலம் வித்தையனா கண்கட்டு வித்தை, கண்கட்டு வித்தை, இந்திர சால வித்தையோ? அடுத்த 4வது பாடல். வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா உடல் வட்டம் திருந்தி பெருகுதம்மா, தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா கண்ணி சட்டு தெரியாமல் ஆகுதம்மா. அம்மா சந்திரன் வளர்ந்து பெருகி பூர்ணமாக வட்டமாகி விட்டது. அதாவது இந்த பூர்ணா, இந்த பேங்க கீறிக்கிற இந்த பூர்ணா, இந்த இருக்கு இந்த பூர்ணா, பின்ன மறுபடியும் தேய்ந்து திரையாகுது, தேய்ந்து போகிறது. ஆனா அது கண்ணுக்கே சற்று தெரியாமல் போகிறது, கண்ணுக்கு தெரியாமல் இது அப்படியே இல்லாம போகுதுன்னு இந்த குறிப்பிடப்படுது. ஓகே, இந்த பாடல கருத்தும் இது. நாங்கள் இப்ப அறுபதங்கள் பார்ப்போம். மீனம்னா நட்சத்திர கூட்டம், படக்குதுன்னா பரவுகிறது, இனியார் பகைவர் நண்பரும், இந்திரசாலம் கண்கட்டு வித்தை, வட்டம் திருந்தி வட்ட வடிவம் எய்தி, இன்பருலகில் இந்த உலகில். அடுத்தது அகராதி பயன்பட இந்த தந்திருக்காங்க. இப்ப நாங்க இதை எழுதப்போம். இப்ப ஓடம், இப்போ இந்த ஓடத்துக்கு நாங்க ஓடம்னா நாங்க என்ன சொல்றதுன்னா, ஓடம், ஓடமுக்கு தோணி, தோணி. ஓடத்துக்கு தோணி, கொஞ்சம் இது தோணி. மாட்சி, மாட்சிக்கு நாங்கள் என்ன சொல்றதுன்னா அழகு, அழகு, வடிவு, அழகு, அழகு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அழகு, அழகு, அழகு. நான் அடுத்து வர்றேன் உங்களுக்கு. அழகு, அழகு, இதெல்லாம் வேணும். அம்புயம் என்ன எழுதுகிறேன், தாமரை, தாமரை. வான ஆகாயம், உள்ளம் என்ன மனம், மனம். தளர்ந்துன்னா துன்பம், துன்பம் நெம்மனா. ஓடம்னா தோணி, மாச்சின அழகு, அம்புயம்னா தாமரை, வான ஆகாயம், உள்ளம்னா மனம், தளர்ந்துனா துன்பம். ஓகே, அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். அதாவது இந்த பாடத்துல கீழே கண்டிருக்காங்க. இப்ப நாங்க எழுத போகிறோம். தாமரை எப்போது வாட்டமடையும்? இரவில். இரவில். அடுத்த கேள்வி, அப்போது மலரும் பூவது? ஆம்பல் பூ. ஆம்பல் பூ. பாடலில் மீனினம் என்ன குறிப்பிடப்படுவது? நட்சத்திர கூட்டம், நட்சத்திர கூட்டம், நட்சத்திர கூட்டம். சந்திரன் இருவேறு தோற்றங்கள் கூறப்பட்டது. அதை சின்னஞ்சிறு வில்லு,
வில்லு எழுத்து குப்பையா வருது. நீங்க நான் சொல்றேன் தானே எழுதுங்க. சின்னஞ்சிறு வில்லு இந்த மவுஸ் செண்பக்குடம் 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 அது கொஞ்சம் பெருசாது. இன்புலகு இயல்பாக கூறப்பட்டிருப்பது எது? ஒருவர் துன்பம் அடைய ஒருவர் துன்பமடைய ஒருவர் துன்பமடைய ஒருவர் துன்பமடைய மற்றொருவர் இன்பமடைய மற்றொருவர் இன்பமடைதல். அடுத்தது ஆகாயத்தை கடலாக கூறி சந்திரன் எதுவாக கூறப்படுகிறது வந்து மீனினம். மீனினம் ஓடி பறக்குதம்மா. மீனினம் ஓகே. அடுத்தது சேத்துல சொல்லியிருக்கு மீன் சக இனம் மீனினம். மீனினம் மாற்றி சக உள்ளம் மாட்சியில் உள்ளம் எழுதுறன் பிள்ளைகள். மாட்சியில் உள்ளம் மாட்சியில் உள்ளம் திரும்பல. மாட்சியில் உள்ளம் மாட்சியில் உள்ளம். அடுத்தது தோன்றுதம்மா. தோன்றுதம்மா இந்த கிழதுடன் இன்றுதம்மா. அது ஓடம் சக ஒன்று ஓடம் ஒன்று ஓட ஒன்று. பன்சக குடம் பற்குடம் பொற்குடம். பொற்குடம். மாணவர்களே மீன் சக இனம் மீனினம் ஓடம் சக ஒன்று ஓடம் ஒன்று மாட்சியில் சக உள்ள மாட்சியில் உள்ளம் பொன்சக குடம் பொற்குடம் தோன்றுது சக அம்மா தோன்றுதம்மா. அடுத்தது சேத்துல சொல்லியிருக்காங்க. சரியான ஓரணத்தை சொல்ல தெரிவு செய்து எழுதுவோம். அரசனை குறிப்பது வந்து கோ சுமக்கும் எழுத்து பை பேசுவது எழுத்து நா கண்ணிலிடும் எழுத்து மை பசுவை குறிப்பது ஆ. அரசனை குறிப்பது கோ சுமக்கும் எழுத்து பை பேசுதும் எழுத்து நா கண்ணிலிடும் எழுத்து மை பசுவை குறிக்கும் எழுத்து ஆ. தரப்பட்டுள்ள சொற்களை ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை நீக்கி புதிய சொற்களை உருவாக்குவோம். பயணம் ஓலத்தில் கிடைப்பது அச்சம் பீதி பயம். அப்ப நாங்க இதில் நானாவை வெட்டினால் கிடைப்பது வந்து விடை பயம். அடுத்தது ஓர் எழுத்தை நீக்கினால் கிடைப்பது தூய்மை
சுத்தம். அப்ப இந்த ஆணவை வெட்டினால் நமக்கு கிடைப்பது சுத்தம். ஓரத்தை நீக்கினால் புத்திரி வருவாள் மகள். அப்ப இந்த இக்கனாவை நாங்கள் வெட்டினால் கிடைப்பது மகள். ஓரெழுத்தை நீக்கினால் கவிஞரால் உருவாக்கப்படுவது கிடைப்பது கவி. அப்ப நின்னா வெட்டினா கவி. ஓர் எழுத்தை நீக்கினால் வேடம் கையில் இருப்பது கணை அம்பு. அப்ப இந்த டூனாவை வெட்டினால் நமக்கு கிடைப்பது கணை. எழுத்தை நீக்கிற மரங்களில் ஒன்று வாகை மரம். அப்ப இந்த அதை வெட்டினா வந்து வாகை. ஈரெழுத்தை நீக்கினால் அடவியை ஒத்தபது, அதாவது அடவி காடு வேணாம். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த மாவண்ணா இருத்தை நீக்கிற கிடைப்பது வந்து வேணாம். இதான் மாணவர்கள் இந்த விடைக்கான ஆன்சர். அடுத்ததுக்குள் போவோம். தமிழ் எழுத்துக்கள். தமிழில் உள்ள எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் மற்றும் ஆயுதத்துக்கள் வகைப்படுத்தலாம் இருக்கு. அதாவது உயிரெழுத்துல ஆவண்ணா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா, அப்படி 12 எழுத்துக்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு புத்தகத்தில் தரவாக தந்துள்ளார். அடுத்த மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் இங்கண்ணா, இங்கண்ணா, இச்சண்ணா, இன்னண்ணா, இட்டண்ணா, இன்னண்ணா, இத்தண்ணா, என்னண்ணா, இப்பண்ணா, உம்மண்ணா, இயண்ணா, இறண்ணா, இல்லண்ணா, உவ்வண்ணா, இல்லண்ணா, இல்லண்ணா, இற்றண்ணா, இன்னண்ணா. அதாவது 18 எழுத்துக்கள் இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 வந்து நாங்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதாவது புத்தகத்தில் தரவாக தந்ததா உயிரெழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து இல்ல உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அடுத்தது உயிர் மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது இக்கண்ணா மெய் எழுத்துக்கள் தந்திருக்கான். உயிரெழுத்துக்கள் ஈ அபுக்கனை கீ. இப்ப என்னன்னு தந்த இப்ப நாங்க தான் நீங்க பாருங்க. அப்ப இத வந்து நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். வந்து நாங்க வந்து அதாவது இக்கண்ணா சக ஆனா கா அதே மாதிரி அதே வகைய சொல் வந்து இந்த உங்களுக்கு தருவா. அதாவது பேப்பர்ல ஆயுதெழுத்து. தமிழ் மொழியில் அகனம் என்று ஒரு எழுத்து நீங்க முதலாம் ஆண்டு படித்திருப்பீர்கள். அகனம் என்று ஒரு எழுத்து உள்ளது. இதை ஆள் எழுத்து கூறுவர். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுதத்து ஒன்று மொத்தம் 247 எழுத்துக்கள். அதாவது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247, முதல் எழுத்துக்கள் 30. வல்லின மெல்லின இது இவ்வளவு வந்து மெல்லின எழுத்துக்கள 3 வகை. அதாவது 3 வகை வல்லின, மெல்லின, இடையின. வல்லிம வந்து தன்மையான ஓசுறது. அதாவது கசடதபர. உதாரணம் பாக்கு, பச்சை, கட்டு, கத்தி, பருப்பு, நெட்டி. அதாவது ஒரு புத்தகத்துல தெளிவாக தந்துள்ளார். அடுத்தது மெல்லினா. மென்மையான ஓசியர் எழுத்துக்கள் மெல்லினமா. நம்மன உதாரணம் சங்கு, பஞ்சு, நண்டு, பந்து, பழம், தேன். அடுத்த இடையினா. வல்லின மற்றும் மெல்லின ஓசைகளுக்கு இடப்பட்ட ஓசை வந்து இடையின. ஜரல வளல காய், தேர், கால், செவ்வாய், வாழ்க. ஓகே, இவரும் வந்து நாங்க எழுத்துக்கள் படிச்சோம். அடுத்தது பொருத்தமான எழுத்துக்கள் இடைவெளி எழுதுவோம். வல்லின எழுத்துக்கள் இதுல பாப்போம். ட, ச, ட, ட,
த ப ர இவளும் வந்து வல்லினத்துக்கு எழுத முடியாது. நான் கம்ப்யூட்டர் பார்க்கிறனால அப்ப நாங்க வல்லினத்துக்கு கோடும், மெல்லினத்துக்கு வட்டமும், இடையனுக்கு முக்கோணம், ரைட்? அடுத்து மெல்லின எழுத்துக்களை பார்ப்போம். மெல்லினம் எழுத்துக்கள் ஞ, அடுத்து இடையின எழுத்துக்கள் இந்த மிச்சம் இல்லாம இருக்கிறது இடையினம். இர், இம், இல், இல், ஈ, இல். விளங்குதா மாணவர்களே? அடுத்ததுக்கு போவோம். வெட்டுக்கோடு பொருத்தமான எழுத்துக்கள் எழுதுவோம். உயர்த்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெழுத்துக்கள் 216, ஆயுதெழுத்து 1. இப்ப இதுல நாங்க இது எழுதணும். அது நீங்க எழுதிப்பீங்க. உங்க புத்தகத்தில் தரவா தந்துடும். வழிநெழுத்துக்கள் என்ன, மெல்லினம் எழுத்துக்கள் என்ன, இடையில எழுத்துக்கள், அதை பார்த்து நீங்க எழுதி. ஓகே. அடுத்தது சரியான விடையை எழுத்து இலக்கத்தை சுற்றி வட்டமிடுங்க. உயெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து எதுனா குற்று இல்லாதது, அதாவது உயிரெழுத்துக்களும் இல்லாதது. அப்ப அது இங்க இருக்கு கி, ஆயுத எழுத்து இது. ஓகே மாணவர்களே. அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற எழுத்துக்களை வகைப்படுத்துவோம். உதாரணம், இப்ப இட்லி பஞ்சு போன்று மென்மையான இருந்தது. அப்ப இதில் நாங்க வல்லினப்ப நாங்க எழுத போறோம். மெல்லினத்துக்கு இன், அடுத்தது இடியனத்துக்கு இல். இத பாருங்கள், இட்லி அதுல இட்டனா போன்றுக்கு இந்த ஒன்று இருக்கு, இன்னுக்கு இங்கே இருக்கு, வில்லுக்கு சரி மாணவர்கள் மன்னிக்கவும், இந்த இடத்துக்கு இல்லை, நான் தவறாக படித்தேன். அதாவது இது இல்லைன்னா இந்த பேங்க் இந்த உதாரணத்துல இந்த இடத்துக்கு என்ன போட்டுருக்காங்க, அதுக்கு நாங்க டேஷ் போறோம். ஓகே. அடுத்ததுக்கு போவோம். ஓடி சென்ற கந்தன் கால் தடுக்கி கீழே விழுந்தான். அப்ப நாங்க இதுல நாங்க இப்ப நாங்க வல்லினம், மெல்லினம் எழுத போறோம். பாருங்கள் பிள்ளைகள், ஓடி சென்ற கண்ணன் கால் தடுக்கி விழுந்தான். வல்லினத்துல இச், உக், இதை நின்று கேப்பலாம் எழுதக்கூடாது, ஒன்றுதான் எழுதணும். அப்ப இச், உக். மெல்லினத்துக்கு இந்த நாவும் இந்த நாவும் வேற இல்ல. அப்ப இந்த நாவும் இந்நாவும் இந்த நாவும். இடையினத்துக்கு வார வேற இல்லை. அப்ப இதுக்கு இல்.
அடுத்து கடற்கையில் சிறுவர்கள் பட்டம் விட்டு விளையாடினார்கள். இதுல வல்லினம் கேட்டிருக்கு. அப்ப அதுல கடற்கையில இத இற்றனாவும் இட்டனாவும் வேற இல்லை. அப்ப இதுக்கு நாங்கள் இட்டனாவும் மெல்லின எழுத்துக்களுக்கு ஒன்றும் இல்லை. இடையிலும் அப்ப நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை நன்றாக கற்க வேண்டும். இதுல வல்லினம் இக்கன்னா அடுத்தது மெல்லினத்துக்கு அப்ப நாங்கள் எழுதல போற அடுத்த இடையினத்துக்கு விளங்குதா மாணவர்களை? இதை நீங்கள் நோட் பண்ணிட்டு நினைக்கிறேன். நாங்கள் வெற்றிகரமாக முதலாம் பாடத்தை முடித்துள்ளோம். அடுத்த பாடம் 2ஆம் பாடம். அது நாங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வில்லேஜ் கிளாஸ். ஓகே, தேங்க் யூ.